ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog. எப்படி வீட்டையும் யூடியூபையும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான். இது டியூஸ்டே ஈவினிங் எடுத்த vlog. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வெனஸ்டே நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். ஒரு ஆடுக்காக கிளம்பி போக வேண்டியதாக இருந்தது. அங்கே போகிறதுக்கு முன்னாடி சில வேலைகள்லாம் வீட்டில் இருந்தது. ஸோ அதையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நான் கோயம்புத்தூருக்கு கிளம்புனேன். இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் புதுசு நம்ம வீட்டில் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கிச்சனுக்கு பின்னாடி கொஞ்சம் பூச்செடிகள்லாம் வச்சுருக்கேன். நம்மளோட ஃப்ளவர் வேஸ் அப்புறம் உருளி எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. நம்ம டக்குன்னு எப்போ பூத்துருக்கோ அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. டெரஸில் வைக்கலாம், வச்சாலும் நாம் போகிற டைமுக்கு தான் அதை வந்து கட் பண்ணிட்டு வர முடியும். இதுக்காக நம்ம மேலே ஏறி போக மாட்டோம், பயங்கர சோம்பேறித்தனப்படுவோம். ஸோ கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து கிச்சனுக்கு பின்னாடி வச்சுருக்கேன், டெய்லி யூஸ்க்கு நமக்கு உபயோகமாகும் அப்படின்ட்டு. நர்சரியில் இருக்கும்போது எல்லா செடிகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பூ இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் சரி நல்லா பூக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைப்போம். வச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பூ எல்லாம் விழுந்து அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பூ மட்டும்தான் பூக்கும். அந்த செடியில் பூவே பார்க்க முடியாது. அது ஏன்னா ஒவ்வொரு பாட்லேயும் கொஞ்சம் இந்த மருந்தாட்டை வச்சு விட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த செடியை ரீபாட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹோம் கம்போஸ்ட், டீ தூள், ரைஸ் வாட்டர் இதெல்லாம் ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, நர்சரி நல்லா பூத்திருந்தது ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூவே பூக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் இதுதான். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டை நீங்கள் மாற்றி வச்சிடணும். நம்ம ரெகுலராக ஃபார்மில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கி நம்மளோட ஃப்ளவர் வேஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து அங்கே போக முடியறதில்ல. அது இல்லாமல் அவங்களும் வந்து ஹோம் டெலிவரியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் வாங்குறதுக்கு எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறத வச்சே இந்த ஃப்ளவர் வேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதாவது பூச்செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா கவனித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஜெப்ரா செடி வந்து 150 ருபீஸ். பட் டீ தூள் எல்லாம் போட்டுட்டு செமி ஷேடில் வச்சு நம்ம வளர்த்தனோம் அப்படின்னாலே ஒரு 6 மாதத்துக்கு வந்து நல்லா பூ பூக்கும். ஒரு 5:30க்கு மேலே தான் vlog எடுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ உருளியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஒரு எல்லோ கலர் பூ, அது பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு க்ரீப்பர். நம்மளோட வீட்டு என்ட்ரன்ஸில் 2 பாட் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த எல்லோ கலர் செடி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா சைடில் ஏதாச்சும் கிளைம்பிங்க்கு ஒரு நூல் இல்லைன்னா கயிறு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே அங்கே தோரணமாட்டம் வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு இது வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். இது நல்லா சன்லைட்டில் வளரும். ஸோ நம்மளோட வாசப்படிக்கிட்ட பயங்கரமான சன்லைட் வந்து படும். கண்டிப்பாக இது ரெண்டுமே அந்த இடத்துக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பூ பூக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பார்க்குறக்கே அழகாக இருக்கும். ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னாலே அத்தனை வேலைகள் நமக்கு இருக்கும். நான் வந்து சாட்டர்டேயும் ஊருக்கு போயிருந்தேன். சாட்டர்டே இல்லை, ஃப்ரைடே நைட் நான் ஊருக்கு கிளம்புனேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? போயிட்டு சாட்டர்டே அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு 2 3 வேலைகளும் இருந்தது. அதை முடிச்சுட்டு சண்டே மார்னிங் தான் பெங்களூர் ரீச் ஆனேன். வந்து ஒரு 2 நாளில் எனக்கு இந்த ஆடுக்காக வர சொல்லியிருந்தாங்க. சரி அதையே மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு தான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் கன்ஃபார்ம் ஆச்சு. ஈவினிங் டக்குன்னு டிக்கெட் புக் பண்ணி கிளம்ப வேண்டியதாயிருச்சு. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. மேபி யூடியூப்பில் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு நாளும் டெரஸுக்கு தண்ணி ஊற்ற வருவேன் இல்லையா? அப்போது இந்த முருங்கைக்கீரை செடி பார்த்தனா அதில் இருக்க இலைகள் எல்லாமே ஏதோ புழு சாப்பிட்ட மாதிரி இல்லை ஏதாச்சும் குருவி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதாவது அந்த பிரான்ச்சில் எதுவுமே இருக்காது, வெறும் அந்த குச்சி மட்டும்தான் நிற்கும். ஸோ நானும் யோசிப்பேன் என்னடா இதில் நடக்குதுன்ட்டு, புழு ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு தேடி பார்ப்பேன். இல்லை. பட் அன்னைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ குட்டி குட்டி புழு வந்து அந்த செடி ஃபுல்லாக இருக்குதே அப்படின்ட்டு. இது மறுபடியும் பக்கத்தில் ஏதாச்சும் செடிக்கு ஸ்ப்ரெட் ஆயிருமோ அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து டெரஸில் கண்டிப்பாக விதைகள்லாம் போட்டு செமையான ஒரு டெரஸ் கார்டன் செட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஒரு சிசி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நீங்கள் மீனெல்லாம் வாஷ் பண்ணுற தண்ணியை செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா
குரங்குகள்லாம் வந்து பக்கத்துலேயே வராது அப்படின்ட்டு நான் எப்போவுமே சிக்கன் அப்புறம் ஃபிஷ் கழுவுறது எல்லாமே செடிகளுக்கு ஊற்றுவேன். அது வந்து ரொம்ப சத்து. ஸோ அதை வந்து டெரஸ்க்கு ஊற்றி பார்க்கலாம். சப்போஸ் குரங்கு வரல அப்படின்னா ஜாலியாக நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சிடலாம். பிரம்ம கமலத்துக்கு வந்து எனக்கு சீசன் எதுன்னு தெரியல. எல்லா சீசன்லயும் பூக்குமானும் எனக்கு தெரியல. பட் இந்த தடவை நிறைய மொக்கு விட்டுருக்கு. எனக்கே ஆச்சரியம். நான் வந்து ஒரு செடி புதுசா ஒரு வெரைட்டி வாங்கினேன். பிரம்ம கமலத்திலேயே க்ரீப்பர் மாதிரி வந்து வாங்கி வச்சிருந்தேன். அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் அதுல நிறைய மொக்கு விட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளோட பெரிய பிரம்ம கமல செடியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 50 மொக்கு வந்து இருக்கு. இது அப்படியே கீழே ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும். வச்சா தான் அது பூக்கறத நான் பார்க்க முடியும். டெரஸ்ல வச்சு அப்படின்னா அது எப்போ பூக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ 2 பாட்டையும் கீழே வந்து ஷிஃப்ட் பண்ணி வைக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ டெரஸ்ல வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு நாள் வெளியே கிளம்பினாலும் 3 நாள் வெளியே கிளம்பினாலும் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வைக்காம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே டே ஓடவே ஓடாது. பெரியவங்க கூட எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்க இருக்காங்க, மித்துக்குட்டி பாப்பா 2 பேரோட நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். பட் 2 பேருமே ரொம்ப அட்ஜஸ்டபிள். நான் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்து பக்குவமாக இருந்துக்குவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுக்குவார். நான் எப்போ வந்து இந்த மாதிரி வெளியே ஷூட் இல்லைன்னா பிஸ்னஸ்க்காக வெளியே போக வேண்டியது இருந்தாலும் அவர் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறப்பே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு 3 பேருமே பயங்கரமான சப்போர்ட். பாப்பாக்கும் மித்துக்குட்டிக்கு கஸ்டர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அது ஈஸியாக நம்ம செஞ்சு வச்சுட்டும் போயிடலாம். செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா எப்போ பசிக்குமோ அப்போ வந்து பாப்பா இதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவா. அவள் ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் எது டெசர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கஸ்டர்டாக தான் இருக்கும். அன்னைக்கு பிளான் என்னன்னா டியூஸ்டே நைட் போயிட்டு கோயம்புத்தூரில் வெனஸ்டே ஃபுல்லாக வேலைகள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வெனஸ்டே நைட் கிளம்பி தேர்ஸ்டே மார்னிங் இங்கே வந்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் இருந்தது. சப்போஸ் பிஸ்னஸுக்காக ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா அங்கே போய் நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனையோடு தான் கிளம்புனேன். அதுக்காகவே காலையில் கொஞ்சம் டைம் இருந்தது, ஒரு 1/2 hour டைமில் கொஞ்சம் நைட்டுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து அரைக்க வேண்டியது இது எல்லாத்தையும் அந்த 1/2 hourல பண்ணி முடிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். காலையிலேயே இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தங்காட்டி அந்த வேலைகள் முடிச்சுட்டு இதை மட்டும் கட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அது இல்லாமல் ஈவினிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட், அவ்வளோதான். ஒரு நாள் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நான் கிளம்பிக்குவேன். சப்போஸ் ஒரு 2-3 நாள் ஆகுது அப்படின்னா அம்மா அப்பா அவங்க 2 பேர் வந்துடுவாங்க. அப்பானால வர முடியல அப்படின்னா அம்மா ஒரு 2 நாள் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிட்டு அம்மா இங்கே வந்து குழந்தைகளை பார்த்துக்குவாங்க. எனக்கு அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா கவலையே இருக்காது. ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. என்னடா பண்ணுறாங்கன்னு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டேன். காலையில் குழந்தைங்க கூட பேசுவேன், அப்புறம் நைட்டு தூங்கும்போது மித்துவும் பாப்பாவும் பேசுவாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. சொல்லவா வேணும், எல்லா பாட்டிகளும் அப்படிதான். பேரம்பேத்திக அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு கண் மாதிரி. கஸ்டர்ட் ரெடி ஆகிறதுக்குள்ள குழம்பு வந்து இன்னொரு அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். பூண்டு குழம்பு புளியூற்றி ஏதாச்சும் குழம்பு வச்சுட்டு போனேன் அப்படின்னா அவங்க வந்து 2 நேரத்துக்கு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அது ஹஸ்பண்டுக்கு அந்த புளியூற்றி வைக்கிற குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பாப்பாவும் இது தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்குவா, ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டுக்குவா. சரி ஒரே குழம்பா போயிடட்டும் அப்படின்ட்டு காலையிலேயே எல்லாமே வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நைட்டு வந்து குழம்பு மட்டும் ரெடி பண்ணிட்டேன். மித்துக்குட்டி குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து கர்ட் ரைஸும் எக்கு வந்து பாயில்டு இல்லைன்னா ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா 2-3 நாள் நான் வந்து தயிர் கொடுக்கவே இல்லை. அன்னைக்கு வந்து கர்ட் ரைஸே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு நாள் மேனேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி அவனுக்கு பிளான் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஏதாச்சும் பசிக்கிற நேரத்தில் கஸ்டர்ட் எடுத்து சாப்பிட்டுக்குவான். ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்குது. மித்துக்குட்டி வந்து ப்ராப்ளமே இல்லை. இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அழகாக ஷெல்ஃப் எல்லாம் ஓப்பன் பண்ணி என்ன பவுல் வேணுமோ அதை கீழே ஒன்றுமே விழுக்காது, அவ்வளோ பக்குவமாக எடுப்பான். எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி கஸ்டர்ட் எடுத்து அந்த பவுலில் போட்டுட்டு ஸ்பூனையும் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை நீட்டாக க்ளோஸ் பண்ணி கம்முன்னு எங்கேயுமே ஒரு சொட்டு கூட சிந்தாமல் சாப்பிட்டு கொண்டு போய் சிங்கில் போட்டுருவான். அந்த அளவுக்கு நல்லா பொறுப்பாக இருப்பான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செராமிக் கிளாஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தாலும் எனக்கு வந்து கவலையே இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக அவன் வந்து ஹேண்டில் பண்ணுவான் அதை. குழம்பு ரெடியாகிறக்குள்ளேயே இன்னொரு அடுப்பில் நான் வந்து ரவைக்கு ரெடி பண்ணிட்டேன். ரவை அப்படின்னா எல்லாத்துக்கும் போர் அடிக்கிற மாதிரி தோணுது இல்லையா? பட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்டு எதுன்னா அதுன்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய்,
தேங்காய் இது ஜாஸ்தியாக போட்டு பண்ணணும் அப்படின்னாலே அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா தயிர் ஊற்றி ஒரு பிக்கிள் வச்சு சாப்பிட்டாலே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு போதுமானதாக இருக்கும். பட் எல்லாருமே வந்து இந்த யூடியூப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் அந்த ரவையை பற்றி தப்பு தப்பாக பேசி ரொம்ப போரிங்கான ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லி அது மேலே நமக்கு இருக்கிற மரியாதையே கம்மியாயிருச்சு. ரவை வந்து ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் ரெடி பண்ணிட்டேன். இது இருந்தால் போதும் 3 நேரம் சாப்பிட்டுக்குவாரு. அவ்வளோ இஷ்டம் அவருக்கு ரவை அப்படின்னா. ஸோ தேங்காய் பூ மட்டும் ஆட் பண்ணல. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டேன். பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் ரவை செய்யும் போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மியாக அளவாக சேர்த்துனோம் அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். நிறைய பேர் வந்து குழஞ்ச மாதிரி பண்ணங்காட்டி தான் இந்த ரவையோட பெருமைகள்லாம் வந்து தெரியாமையே போயிருச்சு. ஸோ ரவையும் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் இருந்தது. நைட் எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போலயே தோணுச்சு. அதனால கொஞ்சம் சீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். இன்ஸ்டாகிராமில் சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. பட் ஹரிஸ்மிதாக்கு வந்து ரீசெண்ட் டைமில் ஆம்பூர் பிரியாணி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரெசிபி வந்து ஆம்பூர் பிரியாணி தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. சரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தது. ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நாள் வேணும் இல்லையா? எப்போ பார்த்தாலும் பிரியாணி வெளியே சாப்பிட்ருக்கோம். நாம் செஞ்சு சாப்பிட்டா தான் அதுக்கான ருசியே தனியாக இருக்கும் அப்படின்ட்டு நைட் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு அன்னைக்கு பிரியாணி வந்து ரெடி பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆப்பிள் மட்டும் போட்டா போதுமா? வேற ஒன்றும் இல்லை, மேங்கோ இருக்கு. போதுமா? ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மித்துக்கு தனியாக எடுத்து வைக்கிற கஸ்டர்ட் மட்டும் அதை நீ சாப்பிடாத, மித்ரனுக்கு வச்சிரு. சரியா? ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த், நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா கஸ்டர்டு? அப்போ அப்போ ஆளை காணோம். வெளியே போயிருக்கோம். காலை நேரம் எழுச்சி கிளம்புறக்கு பாரு. ஸ்கூலுக்கு கஸ்டர்ட் எடுத்துட்டு போகாத, நல்லா இருக்குது. பீஸ் பாரு, சின்ன சின்னதாக. இதுக்கு மேலே சின்னதாக போடணுமா? ஐயோ ஆமாம், இல்லை நான் ஏதோ ஜூஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. சாரி சார், கட் பண்ணுறேன் பாரு. ஓகேவா? ஏதாச்சும் வேணுமா? அப்பா நாளைக்கு ஊர்லேருந்து வராங்க. ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? அப்பா தாத்தா அடுத்த வாரம் எதுக்கு வருவாங்க? இல்லை இங்கே வரணும். எதுக்கு வருவாங்க? மித்ரனுக்கு வந்து கஸ்டர்டில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே போடக்கூடாது. அப்படியே கொலகொலன்னு இருந்துச்சு அப்படின்னா எடுத்து சாப்பிட்டுக்குவாரு. சப்போஸ் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா அது நட்ஸுன்னு தூக்கி வெளியே வீசிடுவான். அதனால் அவனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஆப்பிள் கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். அவள் வேறு எந்த ஃப்ரூட்ஸும் வேண்டான்னு சொல்லிட்டான். மேங்கோ மட்டும்தான் இருந்தது. பட் அது போட்டால் நல்லா இருக்காதுமான்னா சரி ஓகேன்ட்டு ஆப்பிள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சாச்சு. ஆம்பூர் சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். டக்குன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ரொம்ப நல்லா வந்திருந்தது. நான் வந்து அன்னைக்கு டச் அவன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி பிரியாணி அப்படின்னா டச் அவனில் பண்ணுவேன். ஸோ ஆயில் அப்புறம் நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் அதை வந்து வதங்க விட்டுருங்க. அது வதங்கறக்குள்ள நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஸோ அந்தந்த பவுலில் போட்டு எடுத்து
ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. கஸ்டர்ட் வந்து அவங்களுக்கு ஈட்டபிள் சாட்டை எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ரவை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் குழம்பு வந்து காலையில் தோசையும் குழம்பு வச்சு பாப்பா சாப்பிட்டுக்குவா. மதியம் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் அவர் வச்சுட்டார் அப்படின்னா இந்த குழம்பே வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவா. அது கூட ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு நாள் தான் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு செஞ்சு குடுத்துறலாம். பட் இருந்தாலும் குழந்தைக வந்து அம்மா செஞ்சு குடுத்த அப்படின்னா, அந்த சந்தோஷம் வந்து வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அது இல்லாம அவரு ஆஃபீஸ்க்கும் கிளம்பணும், குழந்தைகளுக்கு சமைச்சிட்டு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நம்ம பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த டென்ஷனும் இருக்காது. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு நமக்கும் டென்ஷன் இருக்காது. அவருக்கும் வந்து காலையில எழுந்துச்சு இதெல்லாம் செய்யணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்காது. ஸோ நம்ம கடமையை நீட்டாக செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கிளம்பிக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5லிருந்து 6 மிளகாய் இல்லைன்னா நம்மளோட காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாயை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நல்லா அரைச்செடுத்து அந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, நாம் போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் காலையில் சமைக்கிறதுக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது இல்லையா? காலையில் ஒரு 4:30 5 மணி அப்படிங்கும்போது தான் இங்கே ரீச் ஆகும். நைட்டு அவ்வளோ தூக்கம் இருக்காது. அதனால என்ன பண்ணுவேன்னா, அன்னைக்கு அதாவது வியாழக்கிழமைக்கு நமக்கு காய்கறி ஏதாச்சும் தேவைப்படும் குக்கிங்க்கு அப்படின்ட்டு கேபேஜ் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். தால் ரெடி பண்ணி கேபேஜ் பொரியல் வந்து அன்னைக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதில் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நாம் வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா அந்த சிக்கன் அதாவது 3/4 வேக்காடு ஆக வரைக்கும் நாம் அதில் விட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை சூடு பண்ணி அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணணும். எப்பவும் பச்சை தண்ணியை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி சுடு தண்ணியை ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்துடும். அதே மாதிரி ரைஸும் நம்ம போட்ட உடனே வந்து சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கிற அப்படி இருந்தாலும் இதே அளவுக்கு தண்ணி வைங்க. அப்போ தான் பிரியாணி வந்து குழஞ்சு போகாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு விசில் வந்த உடனே சிம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்குனீங்கனாலே போதும், நல்லா வந்துடும். 2 விசில் வரைக்கும் நீங்கள் வந்து காத்திருக்க தேவையில்லை. ஸோ நான் டச் அவன் யூஸ் பண்ணுறங்காட்டி நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு அரிசி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. எப்பவும் நான் இங்கேருந்து கிளம்பும் போது கிட்டத்தட்ட ஒரு 11:15 இல்லைன்னா 11:30 மணிக்கு தான் பஸ் வரும். சில நேரத்தில் 12:30 ஆயிரும். பட் அன்னைக்கு பார்த்து எனக்கு 9:45க்கே பஸ் புக் பண்ணிட்டாரு. அப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார், சீக்கிரம் பஸ் வந்துடும் கிளம்பு அப்படின்ட்டு. அப்புறம் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து கழுவி வச்சுட்ட கையோட. நம்ம வீட்டுக்கு வந்து வேலைக்கு ஆள் வராங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்மளோட பழைய அக்கா தான், நம்ம பழைய வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா கனகக்கா, அவங்க தான் இங்கே வேலைக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா நல்லா வீட்டை கூட்டி விட்டு தொடச்சி விட்டு போயிடுவாங்க. மற்றபடி எந்த வேலையும் இல்லை, மற்ற எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ பாத்திரங்களை எல்லாத்தையும் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுருவாரு. அப்படி இல்லைன்னா கனகாட்ட சொன்னேன் அப்படின்னா அந்த அக்கா ஒரு நாள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெய்டு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே அது நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். அந்த அக்கா வந்து நான் கூப்பிடவே இல்லை. அந்த அக்காவுக்கு வந்து அங்கே அல்த்தினால் இத்தனை நாள் எங்கூட வேலை செஞ்சுட்டு அங்கே வீட்டு பக்கம் போனாலே என்னோட ஞாபகமாகவே இருக்கான். ஸோ அந்த அக்கா வந்து சொன்னாங்க, அப்படிக்கா நான் பேசாமல் அங்கேயே வந்துடுறேன்ட்டு. சரி உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்கக்கா அப்படின்னு. அதனால ஆஃப்டர்நூன் டைமுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு 3/4 வேக்காடு வந்துருச்சு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தம்முக்காக ஒரு வாழை இலையை மட்டும் வச்சு மூடி வச்சுருவேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறாப்படி இருந்துச்சு அப்படின்னா செப்ரேட்டாக தம் போட்டுக்கோங்க. நான் டச் அவனில் பண்ணுறங்காட்டி அதில் இருக்க ஹீட்லேயே மறுபடியும் அந்த சாப்பாடு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஸோ வாழை இலை போட்டு மூடி வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் பிரியாணி வந்து ரெடி.
எப்படியோ அடுத்த நாளைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பால் காய்ச்சறதுக்காக பால் குக்கர் எல்லாம் அடுப்பு மேலே வச்சுட்டேன், எங்கேயும் அவங்க தேட வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி காலையில் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நல்லா அரிசியை ஊற வச்சுட்டேன். காலையில் ஜஸ்ட் அந்த தண்ணி மட்டும் மாற்றி புது தண்ணி ஊற்றி அவர் ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஸோ கிச்சனுக்குள்ளே 3 பேத்துக்குமே அவ்வளோ வேலை இருக்காது. இது எல்லாமே அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அம்மா எங்காச்சும் வெளியே, அதாவது ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு மேரேஜ்க்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா இத்தனை வேலைகள் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் தான் கிளம்புவாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து அப்படியே பழகினங்காட்டி அதே கம்ஃபர்ட்னஸ் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நானும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. 8:30 ஆயிடுச்சு. 9:30க்கு எனக்கு வந்து பஸ். 9:45க்கு அட்லீஸ்ட் 9:30க்கு வீட்டில் இருந்து கிளம்பணும் இல்லையா. பட் மேலே வந்து கொஞ்சம் அன்னைக்கு சேர்ந்த துணிகள்லாம் இருந்தது. இது இப்படியே விட்டுட்டு போனோம் அப்படின்னா வியாழக்கிழமை வந்தேன்னா புதன்கிழமையோட துணியும் சேர்ந்து இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நின்னோம் அப்படின்னா கடகடன்ட்டு மடித்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு போனோம்னா வியாழக்கிழமை எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தாலும் நமக்கு வேலை கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி, நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரமோஷன் வரும். அதே மாதிரி ரீல்ஸ்லேயும் வந்து நான் ப்ரமோஷன் வந்து போட்டுட்ருப்பேன். சில ஆட்ஸ் இந்த மாதிரி வந்து போட வேண்டியது இருக்குது. இதில் சிலர் வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க, சிலர் ஒரு சிலர் தான் சொல்கிறேன். 99% வந்து எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததே இல்லை. நான் வந்து மறைக்க விரும்பலை, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. பட் 1-2 பேர் வந்து நீங்களும் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா, காசுக்காக நீ இது பண்ணுவியா அது பண்ணுவியா அப்படின்ட்டு ஒரு 2-3 ஆளுங்க உள்ளே இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க. பட் அவங்கள பற்றியெல்லாம் நான் எப்போவுமே கண்டுக்க மாட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கே நான் ஏதாச்சும் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணும்போது இது எப்படி நான் கேட்குறது அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ளே சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கான பதில் சொல்கிறேன். யூடியூப் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. எனக்கான ஐடென்டி கொடுத்தது வந்து இந்த யூடியூப் தான். இது என்னோட ப்ரொஃபஷனாக தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் நிறையா தடவை விலாகில் சொல்லியிருக்கேன் இல்லையா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி நான் திங்ஸ் தான் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணேன். யூடியூபுக்காக எதுவும் நான் வந்து புது செடிகள் வாங்கலை, யூடியூபுக்காக என்னோடய வீட்டை நான் நீட்டாக வச்சுக்கல, யூடியூபுக்காக புது புது க்ராக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்தவே இல்லை. என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். பல வருஷமாக என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணவங்கனால நான் வந்து ஒரு யூடியூப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வெறும் சாட்டர்டே மார்னிங் சண்டே மார்னிங் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளோட விலாக் வந்து ஹிட் ஆகலை, சரியா. அது வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் மினி விலாக் போட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் இங்கே இப்போ வந்து ட்ரெண்ட் ஆச்சு. பட் நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மினி விலாக் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு தான் வீடியோ எடுக்கிறாங்க. நானும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து லேர்ன் பண்ணேன். ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணி எடுக்கணும், எப்படி வீடியோ கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணி இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த யூடியூப் வரதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதெல்லாமே ஒரு ஆட் பார்த்து வாங்குறேன், அப்படி இல்லையா ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணும் போது என் கண்ணுக்கு பட்டிருக்கும், எப்படியும் அது ஒரு ஆட், அப்படி தான் அதை பார்த்து தான் நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆன ப்ராடக்ட்ஸ் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பிராண்டே எங்கிட்ட வந்து என்னோடய ப்ராடக்ட்டை நீ ப்ரொமோட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும் போது ஏன் நான் பண்ணக்கூடாது, மனசார நான் பண்ணி கொடுப்பேன். அந்த பிராண்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க. இதில் நான் யாரையும் கம்பல் பண்ணுற போகிறதில்லை, யாரையும் வந்து ஒன்றில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல போகிறது இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஆட், அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க, அப்படி இல்லையா அதை வந்து விட்டுற போகிறீங்க. அதே மாதிரி நான் ஒரு மினி விலாகில் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப்பவே பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த முழு உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு இல்லையா. எந்த வீடியோ பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். இது யாரோட மனசும் நான் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, என்னை என்கரேஜ் பண்ணுறவங்க தான் ஜாஸ்தி. ஒரு லாங் வீடியோவில் யூடியூப் ஜேர்னி பற்றி நான் சொல்லியிருந்தேன். யூடியூபோட இன்கம்மே அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க, அக்கா நாங்கள் வந்து 1 லட்சம் வியூஸ் போச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 லட்சம் வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் தப்பு அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது அப்படின்ட்டு. ஸோ யூடியூபோட சேலரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, அது நிரந்தர வருமானம் இல்லை. 34 வயசு வரைக்கும் நான் வந்து சம்பாரிச்சது எதுவும் இல்லை. அம்மா அப்பா கொடுப்பாங்க, அப்புறம் ஹஸ்பண்டோட ஏர்னிங்ஸ் இதுதான். ஸோ இதை வச்சு எனக்கு என்னோட லைஃப்பை கொண்டு போகிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு வகையில் நாமளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சு நிறையா பண்ணினேன். பட் அது வந்து அவ்வளோ கிளிக் ஆகலை. ஸோ கடவுளாக பார்த்து எனக்கு கொடுத்தது தான் இந்த யூடியூப்.
ஸோ இது மூலமாக ஒரு டீசெண்டான வருமானத்தை நான் ஏற்படுத்திகிட்ருக்கேன். அதனால ப்ரொமோஷன் அப்படிங்கிறது யூடியூப்பில் ஒரு பார்ட். இது பண்ணினா மட்டுமே நாம் போடுற எஃபர்ட்டுக்கு ஏதோ கொஞ்சம் கிரெடிட் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு டீசெண்டான ஒரு வருமானம் நமக்கு வர மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம பெரிய பெரிய பிராண்டோட கொலாப் பண்ணோம்னா லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் இவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. பட் அதுக்கு மீறி நீங்கள் ஏன் போகிறீங்க, அதுக்காக நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்ட்டு கூட கேட்கலாம். ஒரு இன்ஃப்ளூயன்சராக எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்குது. பிடிச்ச பிராண்ட்ஸ் இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிராண்ட்லேருந்து எனக்கு கொலாப் கூப்பிட்டாங்க அப்படின்னா கண் மூடிட்டு ஓகேன்னு சொல்லுவேன். இதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். எப்போ அம்மா அப்பா வெளியே போனாலும் யாராச்சும் ஒரு தடவை வந்து கேட்பாங்களாம், இந்த மாதிரி அபி அக்காவோட அம்மா அப்பா தானே நீங்கள் அப்படின்ட்டு. அது சொல்லும் போது எங்கள் அப்பாக்காகட்டும் எங்கள் அம்மாக்காகட்டும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல அபியை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து ஒரு நல்ல பேர், அதாவது நாம் ஒரு நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அது மூலமாக அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமை போய் சேருது அப்படின்னா அதே நமக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தானே சொல்லணும். சின்ன குழந்தை நான் போன கடையில் ஓடி வந்து ஹோம் சீசன் வித் லவ் அக்கா தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு 62 வயசு பாட்டி அவங்க வந்துட்டு உன்னோட வீடியோ நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு எனக்கு வந்து இவங்க கிட்டையெல்லாம் இருந்து கிரெடிட் வரதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அடிக்கடி பண்ணுறதில்ல. ஏதாச்சும் நல்ல பிராண்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அவங்க ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ நம்மளோட சேனலில் கொடுத்தே ஆவேன். அதே மாதிரி சின்ன சின்ன பேஜஸ்க்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு பேஜை சூஸ் பண்ணி நம்மளோட மினி விலாகில் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கணும், அதோட ரிவ்யூ நல்லா இருந்தால் மட்டுமே எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு பிராண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி பிராண்டு கிட்ட இனிமேல் இந்த ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் முன்ன சொன்னது தான், ப்ரமோஷனுக்கு வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி அந்த 10 பேரை சூஸ் பண்ணி நான் வந்து ப்ராடக்ட் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் யார் யார் அந்த 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் அண்ட் டிஸ்பேட்ச் ரெண்டையுமே அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருவேன். ஸோ அன்னைக்கு வந்து ஹோட்டலில் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே அம்மா வந்துட்டாங்க. ஸோ அம்மா வந்ததுக்கப்புறம் ஷூட் முடிச்சுட்டு அங்கே அம்மா வந்து ஷாப்பிங் பண்ணாங்க. பழைய வளையலை கொடுத்துட்டு 2 புது வளையல் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது கூட ஒரு வைர மூக்குத்தியும் ஒரு வைர மோதிரம் வந்து ஷாப்பிங் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு கோல்டு ஷாப்பிங் இதுதான் நடந்தது. நான் வந்து மினி பிளாகில் ஷேர் பண்ண முடியல. ஸோ லாங் வீடியோவில் அதை வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸை ஆட் பண்ண வேண்டியதாயிருச்சு. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கதவை தட்டிட்டு டெய்லியும் வந்து நிற்காது. எப்பாச்சும் ஒரு தடவை தான் அது வரும். வரும்போது டக்குன்னு ஓப்பன் பண்ணி பிடிச்சிக்கணும். இது எல்லா விஷயங்களுக்கும் நான் சொல்கிறேன். யூடியூபுக்கு வந்தால் தான் ஏர்ன் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் இல்லை. இதை வந்து முழு நேரமாக பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு ஒரு நாளும் நம்ம வந்து கனவே காணக்கூடாது. சில நேரத்தில் பீக்கில் போகும், சில நேரத்தில் டவுன் ஆகும். ஸோ இருக்கும் போது நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது யூடியூப்பில் மட்டும் இல்லை, எந்த பிஸ்னஸ் வேணாலும் ஆஸ் அ ஹோம் மேக்கராக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மேலே போகலாம். கோயம்புத்தூர் சைடு இல்லை திருப்பூர் சைடு அந்த மாதிரி வந்தேன் அப்படின்னா டைரெக்டாக வீட்டுக்கு போக மாட்டேன். திருப்பூர் போயிட்டேன் அப்படின்னா அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணிக்குவேன். கோயம்புத்தூர் அப்படின்னா ஒரு நாள் வேலை இருந்துச்சுன்னா அங்கே வந்து சிம்பிளாக ஒரு டீசெண்டான ஹோட்டலாக பார்த்து ஹஸ்பண்ட் புக் பண்ணிடுவார். அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நைட் ரிட்டன் ஆயிடுவேன். பட் அம்மாவுக்கு வந்து மனசு கேட்கவே கேட்காது, அப்பாவுக்கும் அப்படி தான். எப்படியாச்சும் காலையிலேயே அங்கே வந்துடுவாங்க. என்னோடய வேலை முடி வரைக்கும் என் கூடயே இருப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டெல்லாம் சத்தம் போட்டது தான், ஏன் இப்படி அலையிற, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ட்டுலாம். பட் எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மாக இருக்குது. நைட் டின்னருக்கு அம்மாவே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இட்லி, புளி சட்னி, அப்புறம் வந்து பொடி எண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நைட் டின்னர் ஹோட்டலில் சாப்பிட்டு எனக்கும் தனியாக இருக்கிற கொஞ்சம் போர் அடிச்சுது. கொஞ்சம் ஏர்லியராகவே ரூம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. காலையில் 4:30 அப்படிங்கும்போது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி 5 o'clock அப்படிங்கும்போது வீட்டுக்கும் போயாச்சு. ஸோ இப்படி தான் ஆஸ் அ மாம் அண்ட் இன்ஃப்ளூயன்சராக என்னோடய லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்கு. நம்ம கிளம்பும் போதே கோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தானே போனோம். ஸோ காலையில் நமக்கு வந்து பெரிய வேலையெல்லாம் எதுவும் இல்லை. பொரியல் பண்ணிவிட்டு தால் மட்டும் பண்ணினேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த புளிக்குழம்பு அப்போ வச்சுருந்தாங்க, பூண்டு குழம்பு கொஞ்சம் இருந்தது, அதை சூடு பண்ணி இட்லி செஞ்சு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். காலையில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாய் ஃபேஷன்ஸ் அப்படின்ட்டு இளம்பிள்ளையிலேருந்து நமக்கு கொஞ்சம் சாரீஸ் வந்து ரிவ்யூக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு vlogல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு 6 monthsக்கு முன்னாடி அவங்களோட சாரீஸ் பற்றின ரிவ்யூ எல்லாம் போட்டிருந்தேன். இளம்பிள்ளையில் சாரீஸ் தான் ஃபேமஸ். பட்
பெஸ்ட்டான கரெக்டான கடையை நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டூப்ளிகேட்டான சாரீஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ சாய் ஃபேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஷாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. போன தடவை நான் ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிட்டு கூட எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, அக்கா சாரீ வாங்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மகிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் எது எதுன்னு சொல்கிறேன். இந்த சாரீ நேம் வந்து பூந்தமிழ் சாரீ, 599 ருபீஸ். 3D எம்போஸ் டிசைன் இருக்குது ஆல் ஓவர் சாரீ. கிஃப்டிங் பர்பஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ பட்ஜெட் செமி சில்க் சாரீ இது. gift பர்பஸுக்கு மட்டும் இல்லை, நாமளே வந்து வியர் பண்ணலாம். சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக இதை கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் லுக்கோட இருக்குது. சாரீஸ் எல்லாமே அட்டாச்டு ப்ளவுஸோட தான் வருது. நெக்ஸ்ட் saree வந்து செமி சில்க் டிஷ்யூ saree. இது வந்து 850 ருபீஸ். பார்ட்டி வியருக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் அவைலபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே இருக்குது. பிங்க் காப்பர், காப்பர், சில்வர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லிட்டா, இந்த கோல்டன் கலர் சாரீக்கு நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் ப்ளவுஸ் 3/4 ஹேண்ட் வச்சு போட்டிங்க அப்படின்னா செம்ம லுக்காக இருக்கும். அதுவும் அந்த மெரூன் கலர் ப்ளவுஸுக்கு நல்ல ஒரு ஒர்க் கொடுத்து போட்டிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் பெரிய கல்யாணம், காதுகுத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் saree வந்து கோரா மஸ்லின் சாஃப்ட் சில்க் saree. இதோட ப்ரைஸ் 850 ருபீஸ். வெயிட்லெஸ் தான், பனாரஸ் சில்க்கு. இந்த கலர் காம்பினேஷன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இளம் பிள்ளையில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து பாலிஷ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து அன்பாலிஷ்டு சாரீஸாக இருக்கும். இது வந்து அன்பாலிஷ்டு saree. saree பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், அந்த செக்குடெல்லாம் க்ளோஸ் ஆகாத மாதிரி. பட் வியர் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம தொடும் போதே அதோட ஃபீல் தெரியும் இல்லையா? ஸோ saree வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கல்யாணி காட்டன். இந்த saree பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்து இது நல்ல சூட்டபுளாக இருக்கும். நிறைய காம்பினேஷனில் வந்து இது அவைலபிளாக வச்சுருக்காங்க. அதில் இந்த காம்பினேஷன் saree வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. நல்ல கிராண்டான ஜரி ஒர்க்கு பல்லு, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட இந்த saree வருது. இதோட ப்ரைஸ் வந்து 880 ருபீஸ். முக்கியமாக கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் saree வந்து செட்டிநாடு காட்டன் saree. இது வித் ப்ளவுஸ் 899 ருபீஸ், வித்தவுட் ப்ளவுஸ் 799 ருபீஸ். பியோர் காட்டன், பிளைன் அண்ட் செக்டு ரெண்டு டிசைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்படுமோ நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சம்மர் டைம்லலாம் இந்த மாதிரி சாரீஸை நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குவாலிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. saree பார்டர்ஸ் எல்லாம் நல்லா அகலமாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு saree. நெக்ஸ்ட்டு சாஃப்ட் சில்க் saree. இதோட ப்ரைஸ் வந்து 899 ருபீஸ். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, பார்டரோடையும் வரும், பார்டர் இல்லாமையும் வரும். நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வித் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ். வெயிட்லெஸ் saree தான். கோல்டு, சில்வர், காப்பர் ஜெரி அவைலபிளாக இருக்குது. இதில் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. saree ஃபுல்லாகவே இந்த பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது. நம்ம சில்க் saree ப்ரிஃபர் பண்ணுறக்கு பதிலாக இது வந்து ஒரு குட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக நம்மளை மாதிரி ஒரு மாநிறமான ஒரு பொண்ணு இது வியர் பண்ணாங்க அப்படின்னா செமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அரணி சாஃப்ட் சில்க் saree. இது 899 ருபீஸ் தான். ட்ரிபிள் கலர், டபுள் கலர், சிங்கிள் கலர் ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்ட்டி வியர் டைப். இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் எடுத்தாலும் ஃபுல் சாரீலையுமே நீங்கள் வந்து அந்த வைரோசி டிசைன் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு காம்பினேஷனில் கலர்ஃபுல்லான saree வியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம். இதில் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கலர் வேணுமா, ட்ரிபிள் கலர் வேணுமா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் saree வந்து எலைட் ராப்பியர் செமி சில்க் saree. இதோட ப்ரைஸ் 999. ஆல் ஓவர் saree ஜரி ஒர்க் இருக்கும். கான்ட்ராஸ்ட் பார்டர், பல்லு, ப்ளவுஸ் எல்லாமே கிராண்ட் லுக், ஃபேன்சி டைப் saree. ஜக்கார்ட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்டர் எல்லாம் நல்லா அகலமாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிங்கிள் பிளேட் விட்டு கட்டிட்டு போனால் கூட சூப்பராக இருக்கும்.
இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இவங்களோட சாரீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாய் ஃபேஷன்ஸ் அப்படின்ட்டு நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குபேரா சாஃப்டி saree. இதோட ரேட் 1100. ஹிட் கலர் காம்போஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. வெயிட்லெஸ் saree தான் உண்மையாலுமே. நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சர் இருக்குது. கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ். நான் சொல்லுவேன் இல்லையா, வெங்காய சருகு கலரில் ஒரு saree வியர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த கலர் saree தான் இது. ஒரு மாதிரி பேபி பிங்க் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம கட்டியிருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பல்லுவில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த குஞ்சமெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து இந்த saree அமைஞ்சிருக்கு. இந்த saree வந்து டிஜிட்டல் சாஃப்டி saree. இதோட ப்ரைஸ் 1250 ருபீஸ். டிஜிட்டல் ஹை குவாலிட்டி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சாரியுமே சாஃப்ட் டெக்ஸ்சர், கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. டிசைனர் ப்ளவுஸ், ரிச் பல்லு இதுக்கு இருக்குது. ஸோ இந்த சாரியோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தடவை வாஷ் பண்ணினாலும், ஒரு 500 தடவை வாஷ் பண்ணாலும் அதில் இருக்கிற பிரிண்ட் வந்து போகவே போகாது. எவ்வளோ நாள் பழசானாலும் அதோட பிரிண்ட் வந்து போகவே போகாது. அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியான saree. ஸோ ஆல் ஓவர் வந்து நமக்கு பிரிண்டோட saree இருந்துச்சு அப்படின்னா அதோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலையா. ஸோ அந்த மாதிரி saree ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பிரைடல் ஆல் செல்ஃப் saree. இதோட ப்ரைஸ் 1350 ருபீஸ். இதில் வந்து சில்வர், கோல்டு, காப்பர் சரி அவைலபிளாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ். இப்போ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா காப்பர் சரி தானே. ஸோ இந்த saree ஃபுல்லாகவே வந்து காப்பர் சரியால் ஆனது. இது வந்து லாஸ்ட் saree. இதோட ப்ரைஸ் 1599 ருபீஸ். ஹை ரேஞ்ச் இதுதான். பிரைடல் வெட்டிங் செமி சில்க் saree. சப்போஸ் நமக்கு வந்து சில்க் சாரீக்கு ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா இந்த saree வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். டபுள் அண்ட் ட்ரிபிள் ஷேட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பியூர் சில்க் டைப். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அவங்களோட sarees எல்லாம் அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லோவர் ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து ஹையர் ப்ரைஸ் வரைக்கும் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. சேம் டே டிஸ்பேட்ச் ஆயிரும். 2 நாளில் உங்களுக்கு டெலிவரியும் ஆயிரும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. சிஓடியும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ புதுசாக வாங்குறவங்க கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சிஓடி அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் வேர்ல்டு வைடு ஷிப்பிங்கே இருக்குது. யூனிஃபார்ம் செட் sarees வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சாய் ஃபேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லிபி தர்ஷன், ராம்விகா தமிழினி, ரோனிதா, மதுபாலா லாவண்யா, கிறிஸ்டோஃபர், மதுமிதா, தேவதர்ஷினி, பிரித்விகா ராஜா, திவ்யஸ்ரீ, ஹரிதா சுரேந்தர், ராஜி, நவீன் பிரசாத், சூர்யா கார்த்திக், கனகா வசந்த்குமார், அன்னுக்குட்டி, வர்ஷிகா, ராமஸ்வாமி அருண்குமார், மணிமேகலா, உஷா முரளி, லதா உமாபதி, ஐஸ்வர்யா கார்த்தி, மிதுன், சசிகலா, அமீலியா, ஆஷாஷ், அலீனா, அத்னன், பினுஸ்ரீ, தியாஸ்ரீ, மோஹித், யோகலக்ஷ்மி அசோக், ஷாய் தனிஷ்கா, கிறிஸ்டினா ஜான்சன் ராஜ், கீர்த்திகா, வீரத்திலகர், ஹர்ஷிதா, ஜஸ்மிதா ஸ்ரீ, அஷ்மிதா, பிரணீதா அர்ஜுன், பிரதீக்ஷா. ஸோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.